முகங்களே ஹக்கீமியா உம்மை வரவே. உங்களுக்கு குர்ஆன் விளங்காது, உங்களுக்கு மதரசா விளங்காது, உங்களுக்கு ஹிஃபுது விளங்காது, உங்களுக்கு ஷரியா விளங்காது, உங்களுக்கு மத்ஹஃப் ஃபிரௌன் லீகிற அந்த டெட் பாடி அல்லது அந்த கோமா ஸ்டேஜ் லீகிற அந்த ஃபிரௌன் விளங்குதா? அது வரலாறு என்ன? அவன் உயர்ந்தவன் சொன்னான். சகோதரர்களே, ஒரு உதாரணத்துக்காக வேண்டி சொல்றேன். ஒரு சாதாரணமான அற்பமான ஒரு பூனைக்குட்டி அடிபட்டா அதையும் எடுத்து புதைச்சிட்டு போவோம். உயர்ந்தவன் நாங்கள் பேசினோம். அல்லாஹ்வுக்கு முன்னாலே எந்த உயர்வும் இல்லாதவன் பேசினான் நான் உயர்ந்தவன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலே ஒரு 6 அடி மண் கூட கொடுக்காம மண்ணுக்கு மேலதான் இன்னொரு வச்சு மொரிஸ் புகையில் போன்ற அதாவது சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணுறாங்க. இது டிஎன்ஏ ப்ரூஃப்ல, இது உப்பில் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு உடம்பு, இது ஃபிரௌனுடைய உடம்பாக இருக்கலாம். தஃசீருடைய உலமாக்கள் தெளிவாக பேசல, ஆனால் பாடம் நடத்துறாங்க. எல்லோருக்கும் ஒரு பாடம். அந்த உடம்பு 4000 வருடமா 3000 வருடமா மண்ணுக்கு மேலே. அருமையான சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். இதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி. அல்லாஹ்வினுடைய நியதி. வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ் நபியை உயர்த்தினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்தில்னு சொல்றாங்க. எதனால் உயர்ந்தாங்க? உலகத்தில் 2 கலைகள் அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாவது கொடுத்தான். அன்பார்ந்த மாணவர்களே, எழுத்து, அரபெழுத்து, ஷரியத்துடைய எழுத்து, மேலே தீனுக்காக வேண்டி எழுதுறது, உழைக்கிறது. நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறீங்க. உங்களோட பேனாக்கள் அல்லாஹ் சத்தியம் செஞ்சது. இந்த மேலான பேனாக்களால் முதலாவது அல்லாஹ் எழுத வைச்சான். அவ்வளவு மன் ஹத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது தையல் கலை அல்லாஹ் கொடுத்தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை துதித்தார், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தினார், தன்னை தாழ்த்தினார். இதுதான் உங்களுக்கு நாங்கள் படித்து தந்தது. எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத்மார்கள் எங்களுக்கு படித்து தந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பணிவு உங்களை உயர்த்தும், பணிவு உங்களை மதிக்கச் செய்யும், பணிவு உங்களை கண்ணியப்படுத்தும். வரஃபஅனாஹு மக்கானன் அலியா. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் தஃப்சீர் செய்றாங்க. லா யக்ரிஸ் இப்ரத்தன் இல்லா கால சுப்ஹானல்லாஹ். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஒண்ட பின்னி அந்த நூலை ஊசியில குத்தி அடுத்த பக்கம் எடுக்க முன்னால் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய திக்ரோட, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட, அல்லாஹ்வுடைய மதிப்பு. அல்லாஹ் உயர்த்துறான். வேறு எதனாலும் எங்களால் உயர முடியாது. நாங்கள் எவ்வளவு உயர பணக்க நினைத்தாலும் முடியாது. ஃபிரௌன் நினைத்தான், ஷைத்தான் நினைத்தான், காரூன் நினைத்தான். லேசான தரத்திலிருந்து நினைக்கல. அதனால் அன்பார்ந்தவர்களே, இன்று ஒரு அமைதியான அழைப்பு தீனுக்கு, குர்ஆனுக்கு இருப்பதை போன்று பகிரங்கமான அழைப்பு. இது ஒரு சாதாரணமான விடயம், இது அற்பமானது என்ற பேச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, பெருமதியானதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி சில நேரம் முனாஃபிக்குகள் உள்ளே இருப்பாங்க. நீங்கள் போகிற பயணத்தில் குத்துலூமீக்கின் அவித்ராஹூஹும் இருக்கும், யூசுஃபும் இருப்பாங்க, புனியானும் இருப்பாங்க. எல்லா ஊர்லேயுமே வெற்றவங்க இருப்பாங்க, குழி வெற்றவங்க இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க, எல்ம அற்பமாக கருதவங்க இருப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசின 950 வருஷத்துடைய தாவத்தை முதலாவது வெற்றின மனைவியும் மகன். 950 வருஷத்துடைய முதலாவது ரசூல் அல்லாஹ் உயர்த்தினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லும் கொண்டு சொன்னது சொந்த சகோதரர், தாய்வழி சகோதரர். யூசுஃப. சகோதரர்களே, உங்களுடைய மதிப்பு உலகம் விளங்காது. இமாம் புகாரிக்கு இது நடந்தது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்தது. நல்லா விளங்கிக்கோங்க. நீங்கள் இப்போ ஆரம்பாசம் சொல்லுது போல படிச்சிட்டோம். உண்மையில் நான் ஹஸ்ரத்தில் மிச்சம் ஒரு எனக்கு அவருக்கு தெரியாது. அந்த 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 மஜ்லிஸில், அந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில், அந்த 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 கொரோனா காலத்தில் நீங்கள் செஞ்ச அந்த ஞாபகம் இருக்குது. அவங்களுடைய உஸ்தாதுக்கு அல்லாஹ் அவங்கள தவறுகளை சொல்லப்பட்டு கண்ணீரோடு தான் அந்த சபை. ஷேக் பாம் ஹசரத்துடைய விஷயம் நான் இது முன்னுக்கு சொல்கிறது. சில விஷயங்கள் நீங்கள் மாணவர்கள், நாங்கள் வேறு யாருக்கும் அல்ல, இந்த உலமாக்கள் நாங்கள் கொண்டு வர ஒவ்வொருத்த வரலாறு இருக்குது. ஹசரத்தில் ஓதின மதரசால நிபந்தனையே சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட மாட்டாது. சரியா ஹசரத்? சர்டிஃபிகேட் இல்லை. இல்முக்கு அல்லாஹ் சொந்தம், அல்லாஹ்ட பார்வையில் ஆலிம். இஹ்லாஸ் லில்லாஹ் இல்மு அடைகிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போனாங்க. சொல்கிறேன்,
நோம்புல பேசினேன், எங்க ஹசரத் நீங்க? நான் சொல்றேன், இந்த இல்மு உயர்த்தும், இந்த சத்தியமாக இந்த இல்மு உயர்த்தும். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் ரஃப்ன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் பாவிச்சுக்கிறான்னு பாருங்க. உயர்வுன்றதை எங்க பேசுறான்? அமெரிக்காலன்னு சொன்னான். உள்ளத்தால துவா செஞ்சேன். ஷேக் பாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தானே தாஹா குரான் இப்போ சொன்னாங்க. சொல்லப்படுறதா எனக்கு இந்த சப்ஜெக்ட் நினைவு வந்துச்சு. தாஹா குரானுடைய ஜனாசாவுக்கு பின்னால் அழகான ஒரு நிகழ்ச்சி ஆன்லைனில் செஞ்சாங்க. அந்த உஸ்தாதுடைய மதிப்பு, ஹசரத்துடைய ஆப்ரேட்டிங்கில் இன்னொருத்தர் நினைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 300 உலமாக்கள் 1 மணி ஹசரத் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை முடிக்கக்கூட அந்த அந்த இல்முக்குரிய அந்த ஹக்கு. அப்போ நான் யோசித்தேன், பெரிய ஹசரத்துங்கிற சுபஹான் அல்லாஹ் எங்களுடைய மாணவர்கள் வந்து கேட்டாங்க, நீங்கள் அதை கபூல் செய்யணும் ரஷீதாஜி, இந்த நிர்வாகம் உஸ்தாத்மார்கள் என்னண்டா ஹசரத் உங்களோட உஸ்தாது வாரார் தானே, உஸ்தாதுடைய உஸ்தாத் வாராரு, எங்களால் சின்னோடு வார்த்தைகள் கண்ணியப்படுத்தி உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஹசரத் இந்த மதரசாவுடைய அஸ்திவாரம் சொன்னாங்க. ஜமாலுதீன் ஆஜி அது ஞாபகம் வருது. இன்னைக்கு வந்தான் ஊர் மக்களுக்கு பெரிய ஒரு கடமை இது. இர்ஃபானாஜி பெரிய ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மனிதன். அல்லாஹ்வோட பாதையில மஸ்ஜிதுக்குள்ள கலிமாவோட மௌத்தா போனான். கடைசியா மிஸ்வாக்க செஞ்சான். ஹசரத் ஞாபகம் மூட்டினாங்க. ஷேக் ஜாமின் அல்லாஹ்வோட கபரை வெளிச்சமாக்கட்டும். ஹசரத்தை பாவிச்சான். நாங்கள் அந்த நேரம் ஓதிக்கொண்டிருந்த ரஹ்மானியால ஹசரத்தை சந்திக்கிறதுக்கு அந்த அரபி வந்து கிட்டத்தட்ட 1 மணித்தியால் நின்றார். சந்திச்சார். உலமாக்களுக்காக வேண்டி காத்திருப்பது நஷ்டமே இல்லை. உலமாக்களை வரவேற்பது இபாதத், உலமாக்களை கண்ணியப்படுத்துவது இபாதத். சுப்ஹானல்லாஹ். இந்த அழகான கட்டிடம் இது ஒரு 300 பேருக்கு வீடு கட்டி கொடுத்ததுக்கு சமம். இந்த 10 வருடமா இந்த பிள்ளைகள் எல்லாமே தூங்கினது, தூங்குற துஆ ஓதினது, ஆயத்துல் குர்சி ஓதினது எல்லாமே இந்த கட்டிடத்தில் கண்ட அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களை போன்ற சின்னவங்களுக்கு, எங்களை போன்ற இந்த இளம் உலமாக்களாக வெளியாகக்கூடியவங்களுக்கு மிச்சம் தேவையானது. உண்மையிலே நான் யோசித்தேன், ரிஃபா ஹசரத் இங்கே நிற்கிறாங்க, என்னுடைய உஸ்தாத், அவங்களுடைய உஸ்தாத் ஜிஃப்ரி ஹசரத். இப்படியான ஒரு தொடர்பொண்டு இருக்கிறது. எங்களோட நாடுகளில் இந்த பழக்கங்கள் கௌரவிப்புகள் உண்மையிலே குறவு. பணிவை இன்னும் இன்னும் நசீவாக்கணும். பணிவை எல்லா பணக்காரர்களும் எடுக்கும். பணத்தை வச்சு எதுவும் செய்யலாம் என்பது வேண்டாம், வேண்டாம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பணம் பணிவை தந்தா சுப்ஹானல்லாஹ். உஸ்மானே கனிக்கு அல்லாஹ் இன்றைக்கு மதீனால ஷரிட்டி சதகா ஜாரியா ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க, காட்டி சொல்றாங்க, இது இன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தந்த அக்கவுண்ட்ல அவருடைய பேர் அக்கவுண்டிங். இன்றைக்கு உஸ்மான் இதுக்கு பின்னால என்ன செய்யல என்றாலும் அவர் சொர்க்கம் போவதை தடை செய்ய முடியாது என்று சொன்னாங்க. பணக்காரர்கள் தவறில்லை. உலகத்து பரம்பரைக்கு செலவழிக்க சொல்லி எனக்கு என்ன பொறுப்பு கேட்பார், எனக்கு என்ன கடமை? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாடம் நடத்தினான். சொந்த ஜெட் அனுப்பி பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பார். பிரான்ஸுக்கு போகும்போது சொந்த ஃப்ளைட், சாக்லேட் கொண்டு வரது $2-3 லட்சம் செலவாகும். அள்ளி அள்ளி வீசினான். உலகத்தில் நடந்த தலாக்கில் ஆகக்கூட நஷ்டஈடு கொடுக்கப்பட்ட தலாக். புரூனை சுல்தானும் அவர் பாவிச்ச பொருட்களை வாங்குறதுக்கு போட்டி போடுவார். ஆனால் ஏழைகள் தெரிபடல, நன்மைகள் தெரிபடல. அல்லாஹ் தந்தான். ஜமாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர்களை உங்களுக்கு தான் எங்கிருந்தோ எங்கெல்லாம் கொண்டு போகிறான். ஆரம்பத்தை மறக்காதீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பிடிச்சான் பிடி. சுப்ஹானல்லாஹ். சொந்த ஜெட் வச்சு ஓடினவருக்கு சொந்த நாட்டுக்கு போயிட்டு சேர்றதுக்கு ஒரு ஃப்ளைட். بالفرح اليوم نرعاكم بالفرح اليوم نرعاكم മതിരൂഫർകളെ ഓലി തീഫങ്ങളെ മതിരൂഫർകളെ ഓലി തീഫങ്ങളെ